அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பொதுவா ஒட்டுமொத்தமா நம்முடைய மனம் ஏன் கலங்குகிறது, ஏன் பதறுகிறது, ஏன் துன்பப்படுகிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு பொதுப்படையான சில தீர்வுகள் இருக்கிறது. பர்டிகுலரா இப்ப நாம பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான தனித்தனியான தீர்வுகளும், பொதுவான தீர்வுகளை தாண்டி இந்த விஷயத்தை இப்படி பார்க்கணும், அந்த விஷயத்தை அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தனியான விஷயங்களும் இருக்கிறது. இப்ப நாம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உள்வாங்கிக்கிட்டோம்னா உண்மையில அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மனம் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப கவலைப்படுற, துன்பப்படுற, டென்ஷன்ல இருக்கிற, என்ன பண்றதுனே தெரியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்குது, எப்படிதான் வாழ போறேன்னே தெரியல, எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு உழண்டுகிட்டு இருக்கிறோம்ல, அந்த மன உளைச்சல்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது, நிஜமா பிராக்டிக்கல். இதுதான் இஸ்லாம் அதுக்கு வழி சொல்லுது. இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கு மேற்கத்திய உலகத்துல பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டத்துல இஸ்லாம் சொல்லுகிற இந்த விதிமுறைகள் எல்லாம் பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு அது உளவியல் என்கிற பெயரால் ஒரு பெரும் துறையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. உளவியல், உள்ளம் சார்ந்த உள்ளத்தை உளவியலுடைய செய்தி என்னன்னு கேட்டா, உள்ளத்தை பக்குவப்படுத்துவது எப்படி, உள்ளத்தை நிதானமாக வைத்துக் கொள்வது எப்படி, உள்ளத்தை எல்லா காரியங்களுக்கும் தயார்படுத்துவது எப்படி, உள்ளத்தை தோல்வியில் இருந்து மீண்டு எழச் செய்வது எப்படி, உள்ளத்தை மேலும் மேலும் வெற்றிகளை குவித்துக் கொண்டே செல்வதற்கு பக்குவப்படுத்துவது எப்படி, வளப்படுத்துவது எப்படி, சீர்படுத்துவது எப்படி, எல்லாம் சேர்ந்ததுதான் உளவியல். சைக்காலஜி அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பாடங்கள் படித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சைக்காலஜி எல்லாம் மிஞ்சுகிற சைக்காலஜிய அல்லாஹ் ரசூலும் சின்ன சின்ன வார்த்தைகளை ஒத்த வரியில ஒத்த வசனத்துல ஒரு வரலாற்று செய்தியில ஒரு நிகழ்வுகள் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா அதோட சிக்கல் என்ன தெரியுமா, நம்ம கையில அவ்வளவு சூப்பரான மெட்டீரியல் இருக்கு, ஆனா அதிகமான புலப்பம் எங்க இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. அதிகமா புலம்புறது எங்க, துன்பப்படுறது எங்க, மனம் கலங்கி தவிப்பது எங்கன்னு பார்த்தா நம்மகிட்ட தான் இருக்கு. என்ன காரணமா இருக்கு தெரியுமா? யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு காரணம் தெரியுது, அதை தாண்டி காரணம் இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு காரணம் தெரியுது. என்ன காரணம்னு கேட்டா, நம்மகிட்ட இருக்கிற விஷயம் என்ன என்கிற தெளிவு அறிவே நமக்கு இல்லை. நம்மகிட்ட ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இப்படியான ஒரு பெரிய மெட்டீரியல் நம்ம கையில இருக்குன்னே தெரியல. தெரிஞ்சா நம்ம பயன்படுத்திருப்போம். சரி, அது ஏன் தெரியாம போச்சு, நம்ம கையில வச்சுக்கிட்டே ஏன் தெரியல அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா கையில வந்து சேர்ந்துருச்சு. ஃப்ரீயா கொடுத்தா அவ்வளவுதான், ஒண்ணுக்குமே மதிப்பு இருக்காது. மார்க்க செய்திகள் உட்பட நமக்கு இந்த மார்க்கம் எப்படி கிடைச்சிச்சு? அத்தா வழியா, அம்மா வழியா, தாத்தன் பாட்டன் அப்படி கிடைச்சிருச்சு இல்ல. நம்ம முஸ்லீம் எடுக்கல இல்ல, அதுக்குன்னு உழைச்சி படிச்சு சிரமப்பட்டு உள்வாங்கி அப்படியெல்லாம் இல்லைல்ல. சரியா தப்பா அனலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் அனலைசிங் நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஏப்பா அனலைஸ் பண்ணுகிற இடத்துல போகிறப்ப வழிகள் எல்லாம் உங்களுக்கு செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு ரத்தினம் கிடைக்கிறது, இங்க ஒரு முத்து கிடைக்கிறது, இங்க பவளம் கிடைக்கிறது, இங்க தங்கம் கிடைக்கிறது, இங்க வைரம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து 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 நீங்க